வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பித்ருதோஷம்னா என்ன, ஆடி அமாவாசைக்கு நம்ம ஏன் திதி கொடுக்குறோம், ஸோ இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பித்ருதோஷம் அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுடன் ராகு கேதுவோ, சந்திரனுடன் ராகு கேதுவோ, சனியுடன் ராகு கேதுவோ இணையும் பொழுது நமக்கு பித்ருதோஷம் வருது. ரெண்டாவது, 9ஆம் இடத்தை ராகு கேதுவோ, 4ஆம் இடத்தை ராகு கேதுவோ பார்க்கும் பொழுதும் நமக்கு பித்ருதோஷம் வருது. இதுல பாத்தீங்கன்னா பித்ருதோஷம்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்களை நாம சரியா கவனிச்சிக்காதது தான் பித்ருதோஷம். இப்போ ஒருத்தர் உயிரோட இருக்கும் பொழுது அவங்களுக்கு நாம செய்ய வேண்டிய பணிவிடைகள், கடமைகள் இதெல்லாமே நம்ம சரியா செய்யும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அப்பா அம்மாவை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல சேர்த்துறது, தாத்தா பாட்டியை ஒழுங்கா கவனிக்காம இருக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா பித்ருதோஷத்துல சேரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்துல நான் சொன்ன இந்த அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய பித்ருதோஷம் இந்த ஜாதகருடைய ஜாதகத்துல இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், என் ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இல்லை ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இந்த ஜென்மத்துல உங்களுடைய முன்னோர்களான தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை நீங்க சரியா கவனிச்சுக்கலனாலும் உங்களுக்கு பித்ருதோஷம் வரும். அது ஜாதகத்துல காட்டுமா அப்படின்னா இப்ப இருக்கிற உங்க ஜனனகால ஜாதகத்துல காட்டாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னம் தான் போட்டு பார்க்கணும். அந்த பிரசன்ன ஜாதகத்துல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ முன்னோர்களுடைய சாபம் இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல நம்ம எல்லாருமே வாழும் பொழுது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். முதல்ல அப்பா அம்மா இவங்க 2 பேரினுடைய சாபத்தை நம்ம வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இந்த உலகத்திலேயே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய 2 ஜீவன்கள் இருக்குதுன்னா அது அப்பா அம்மா மட்டும்தான். ஸோ அந்த அப்பா அம்மாவை வாழும் காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றது அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமா நமக்கு மிகச் சிறப்பானதாக அமையும். ஸோ இதுதான் பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. பித்ருதோஷம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்காம போறது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம போறதுன்னு அர்த்தம். ஸோ இதுல அடுத்து ஆடி அமாவாசை வரப்போகுது இல்லையா? ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நீங்க எல்லாருமே தயாரா இருப்பீங்க. அதாவது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா முன்னோர்கள் இழந்தவர்கள் அப்படின்னு சொல்றேன். சரியா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல தர்ப்பணம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா காலையில 3/6, அதாவது 24ஆம் தேதி காலையில விடிய கால 3/6க்கு ஆடி அமாவாசை பிறக்குது. இந்த ஆடி அமாவாசை பிறந்ததுல இருந்து காலை 6 மணி வரைக்கும் நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். பிறகு 6 to 7:30 யமகண்டம் வருது. இந்த 6 to 7:30 யமகண்டத்துல திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 9 to 10:30 குளிகை வருது. அந்த 9 to 10:30 குளிகையிலையும் பாத்தீங்கன்னா நாம திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதன் பிறகு நீங்க 10:45க்கு அப்புறம் நீங்க கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. முடிந்த வரை அனைவருமே திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் 12 மணிக்கு முன்னாடி திதி தர்ப்பணம் கொடுத்துருங்க. அதாவது ஏறு பொழுதுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஏறு பொழுதுல திதி தர்ப்பணம் கொடுக்கணும். எங்க கொடுக்கணும் அப்படின்னா ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல கொடுங்க, கடல்ல கொடுங்க. கடல்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்புறம் கூடுதுறை, பவானி, ஒகேனக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல போய் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல கொடுக்கணும். ஏன் நம்ம ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த பிண்டமானது அது கடல்ல போய் கலக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடக்கூடிய நதிகள்ல கொடுக்குறோம். ஸோ அதாவது அந்த தர்ப்பணம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நதியில கொடுக்கும் பொழுது அந்த நதியின் மூலமாக அந்த நதி போய் கடல்ல கலக்கும். அப்போ கடல்ல கலக்கும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நம்ம அந்த தர்ப்பணத்தை ஓடும் நதியில கொடுக்க சொல்றோம். ஸோ இது கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம் அப்படின்றது நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது,
இந்த பித்ரு தோஷத்துக்கு நம்ம இந்த திவசம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம், அதாவதுங்க குறைந்தபட்சம் ஒரு 8 பேருக்காவது நீங்க வந்து அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா அன்னதானத்தை விட மிகச் சிறந்த தானம் இந்த உலகத்துல இல்லை. சரி, அதுக்கும் மேல நான் பண்ணு சார், கொஞ்சம் வசதியா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க ஆடை தானம் பண்ணலாம். யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா, தந்தை வயது உடையோர், தாத்தா பாட்டி வயது உடையோருக்கு நீங்க தாராளமா நீங்க இந்த அன்னதானமோ பிளஸ் ஆடை தானமோ நீங்க வந்து செய்யலாம். ஸோ இதை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆடை அப்படின்னா சுக்கிரன், சுக்கிரனுடைய அனுகிரகமோ, உணவு அப்படின்னா அன்னலட்சுமி, அன்னலட்சுமியினுடைய அனுகிரகமோ உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். கூடவே ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு இதெல்லாம் செய்யறதுனால சனி பகவானினுடைய ஒரு ஆசையும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்குது. இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த 3 to 6 இந்த டைம் வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்து நேரத்துல ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அது சக்சஸ் ஆகும் அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த நியதி ஆகும். ஸோ அதன்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் திவசம் திதி கொடுக்கறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. ஸோ அது முடியாத பட்சத்துல 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஒரு டைமை தேர்ந்தெடுத்து அந்த டைம்ல கொடுங்க. ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும். முக்கியமா இந்த யமகண்ட நேரத்திலையும் குளிகை நேரத்திலையும் திதி தர்ப்பணம் கொடுக்கறத தடுத்துக்கோங்க, நிறுத்திக்கோங்க. அந்த டைம்ல பண்ணாதீங்க. அந்த டைம்ல பண்றது உங்களுக்கு கெடு பலன்களை கொடுக்கும். ஏன் கெடு பலன்களை கொடுக்கணும்னா, யமகண்ட நேரத்துல நம்ம பொதுவாகவே எந்த வேலைகளையும் செய்ய மாட்டோம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். குளிகை நேரத்துல செய்யும் பொழுது அந்த தர்ப்பணம் அப்படின்றத திரும்ப திரும்ப கொடுக்க வைக்கும். அதாவது இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஓகே தான். ஆனா புதுசா கொடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குளிகை அப்படின்னாலே திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த திதி தர்ப்பணத்தை நான் சொன்ன இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் மற்றும் அந்த 7:30 to 9 மணி இந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கான சிறந்த பலன்கள் கிடைக்கும். கூடவே வந்து இந்த அன்னதானம் மற்றும் ஆடை தானம் என்ற சிறப்புகளை செய்யுங்க. உங்களுக்கான வாழ்க்கை வளமாகும், முன்னோர்களுடைய சாபம் நீங்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.